ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஏ லைன் ஃப்ரண்ட் பேனல் குர்த்தி எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த குர்த்திக்காக நான் 2.5 மீட்டர் காட்டன் கிளாத் எடுத்து வச்சுருக்கேன். ஃப்ரண்ட்டில் வந்து அட்டாச் பண்ணுறதுக்காக 1/2 மீட்டர் வந்து மெரூன் கலர் கிளாத் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம இந்த 2.5 மீட்டர் கிளாத்தில் வெட்டி எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம பிரிச்சுட்டு ராங் சைடாக மடித்து போட்டுக்கலாம். இப்போது நல்ல பக்கம் உள்ளே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க, ராங் சைடு மேலே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. நம்ம மார்க் பண்ணுறது வந்து ராங் சைடில் மார்க் பண்ண போகிறோம். இப்போது கரையும் இருக்கிற மாதிரி அகலத்தில் ஒரு மடிப்பு மடிச்சுக்கலாம். அதே மாதிரி உயரத்தில் ஒரு மடிப்பு மடிச்சுக்கலாம். இப்போது 2 ஃபோல்டு சைடும் உங்களை பார்த்த மாதிரியும் ஓப்பன் சைடு வந்து ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரியும் போட்டுக்குங்க. கீழே வந்து மேலே கீழேன்னு இருக்குது, அது ஈவனாக வச்சு ஒரு கோடு போட்டு அதை கட் பண்ணி விட்டுக்கலாம். கீழே மடித்து தைக்கிறதுக்காக 1 இன்ச்சு மார்க் பண்ணி அது ஒரு கோடு போட்டுக்கலாம். இப்போது இங்கேருந்து நமக்கு எவ்வளோ உயரம் வேணுமோ அந்த உயரத்தை மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நான் ரெடி அளவு வந்து 43 இன்ச்சு எடுத்திருக்கேன். அதை வச்சு மார்க் பண்ணி ஒரு கோடு கிழிச்சுக்கிறேன். இப்போது இங்கேருந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்காக 1/2 இன்ச்சு மார்க் பண்ணி அங்கே ஒரு கோடு கிழிச்சுக்கலாம். அடுத்ததாக ஷோல்டரோட அளவு நான் 6 இன்ச்சு எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த அளவு வருதோ அதை எடுத்துக்கோங்க. 6 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணி அங்கே ஒரு கோடு கிழிச்சிக்கலாம். ஆமுல் இறக்கும் நான் 6 இன்ச்சு எடுத்திருக்கேன். 6 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணி அங்கே ஒரு கோடு கிழிச்சிக்கிறேன். இங்கேருந்து ஆமுல் வளைவு வரைஞ்சிக்கலாம். இங்கே எல் மாதிரி இருக்குது, இங்கேருந்து 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இதை அப்படியே வளைச்சி விட்டுக்கலாம். இப்போது கழுத்தோட அகலம் நான் 2.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். கழுத்தோட இறக்கம் வந்து 6 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணி ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு அதை வளைச்சி விட்டுக்கிறேன். நான் ரவுண்ட் நெக் எடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அது மாதிரி வரைஞ்சி விட்டுக்குங்க. நான் ஃப்ரண்ட்டு மட்டும் இப்போ வரைஞ்சிருக்கேன். இப்போது நம்ம வேஸ்ட் லைன் மார்க் பண்ணிக்கலாம். வேஸ்ட் லைன் நான் 14 இன்ச்சு எடுத்திருக்கேன். இது 14 இன்ச்சு எல்லாருக்கும் பொதுவான அளவு தான். நீங்கள் உயரமாக இருந்தால் 14லேருந்து 15 வரைக்கும் கூட வச்சுக்கலாம். இப்போ நம்ம செஸ்ட் லைன் மார்க் பண்ணியிருக்கோம், வேஸ்ட் லைன் மார்க் பண்ணியிருக்கோம். அடுத்தது நம்ம சீட் லைனோட இறக்கம் எவ்வளோ வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதாவது கட்டிக்கிட்ட ஓப்பன் வரும்ல அந்த இடம் எவ்வளோ வைக்கிறதுனா 20லேருந்து 21 இன்ச்சு வரைக்கும் நம்ம அங்கே இறக்கம் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். செஸ்ட் லைன் நான் எடுத்திருக்க அளவுக்கு 10 இன்ச்சு வருது. அந்த 10 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு தையலுக்காக 1.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த அளவு வருதோ அதை மார்க் பண்ணிவிட்டு தையலுக்காக 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது வேஸ்ட் லைன் வந்து செஸ்ட் லைனை விட 1 இன்ச்சு நான் கம்மியாக எடுத்திருக்கேன். நீங்கள் கொஞ்சம் குண்டாக இருக்கிற மாதிரி இருந்தால் 1/2 இன்ச்சு கம்மி பண்ணிக்கோங்க. ஒல்லியாக இருக்கிற மாதிரி இருந்தால் 1.5 இன்ச்சு வரைக்கும் கம்மி பண்ணலாம். நான் 1 இன்ச்சு கம்மி பண்ணி மேலே 10 எடுத்திருக்கேன், இங்கே 9 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். தையலுக்காக 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக சீட் லைன் வந்து செஸ்ட் லைனை விட 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுக்கணும். மேலே 10 இன்ச்சு எடுத்துருக்கோம், இங்கே 11 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிவிட்டு தையலுக்காக இங்கே 1 இன்ச்சு சேர்த்துக்கிறோம். நம்ம வந்து இது நார்மல் சுடிதாராக இருந்தாலும் சரி, ஏ லைன் குர்த்தியாக இருந்தாலும் சரி, இந்த மெஷர்மெண்ட்டு தெரிஞ்சால் போதும். செஸ்ட் லைன் தெரிஞ்சால் அதை வச்சு நம்ம வேஸ்ட் லைன் சீட் லைன் வந்து மார்க் பண்ணிடலாம். இப்போ மார்க் பண்ணதை அப்படியே கோடு போட்டுக்கலாம். நார்மல் குர்த்திக்கு கீழே மார்க் பண்ணிவிட்டு கட் வச்சு தைப்போம். இது ஏ லைன் குர்த்தின்றதுனால இந்த கிளாத் எது வரைக்கும் இருக்கோ அது வரைக்கும் இப்படி மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இங்கே வந்து தையலுக்காக விட்ட இடத்துலேருந்து இந்த கிளாத் எது வரைக்கும் போதும் அது வரைக்கும் இப்படி வச்சு ஒரு கோடு போட்டுக்கோங்க. சுடிதாரோட சைடில் 2 பக்கமும் தொங்காமல் இருக்கிறதுக்காக இந்த லாஸ்ட்லேருந்து 2 இன்ச்சு மார்க் பண்ணி அப்படியே வளைச்சி விட்டுக்கலாம். இப்போ நம்ம மார்க் பண்ணதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ணதுக்கப்புறமா மீதி இருக்க பீஸை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதில் நம்ம ஸ்லீவ் கட் பண்ண போகிறோம். இப்போது இந்த டாப்பில் நம்ம மார்க் பண்ண எல்லாத்தையுமே ஒரு ஆர்க் மாதிரி கட் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ நம்ம ஜாயின் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும்.
இப்போ நம்ம ஃப்ரண்ட் நெக்கை கட் பண்ணிக்கலாம். பேக் நெக் இன்னும் நம்ம மார்க் பண்ணல. இதை வந்து இப்படி எடுத்துகிட்டு பேக் சைடு வந்து உள்ளே மடிச்சு விட்டுக்குங்க. இப்போ நம்ம ஃப்ரண்ட் நெக்கை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் நெக் கட் பண்ணதும் அந்த ஃப்ரண்ட் பீஸு இது மாதிரி மடித்து விட்டுக்குங்க. இப்போ பேக் நெக் கட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே மார்க் பண்ணியிருக்கோம் 2 இன்ச்சில். அங்கே மார்க் பண்ணிவிட்டு உங்களுக்கு இறக்கம் எவ்வளோ வேணுமோ அந்த அளவு இறக்கம் வச்சுக்கோங்க. நான் 4 இன்ச்சு இறக்கம் வச்சுருக்கேன். அந்த இறக்கத்தில் மார்க் பண்ணிவிட்டு அதை அப்படியே வளைச்சி விட்டு கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப் நெக் வேணுமோ அதை வச்சுக்கோங்க. நான் ரவுண்ட் நெக் எடுத்துருக்கேன் இதுலேயும். இப்போ இதை கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது பேக் பீஸ் மட்டும் எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து ஓப்பன் கொடுக்க போகிறோம். அதுக்கு நம்ம ஃப்ரண்ட்டு பீஸை இது மாதிரி போட்டுக்குங்க. ஃப்ரண்ட்டு பீஸில் நம்ம சென்டரை வந்து கட் பண்ணி விட போகிறோம். இப்போ இந்த மடிப்பில் மேலே ஒரு ஆர்க்கு கீழே ஒரு ஆர்க்கு இது மாதிரி கட் பண்ணி விட்டுக்குங்க. கட் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம இதை பிரித்து விட்டுக்கலாம். இது மாதிரி பிரித்து போட்டுக்குங்க. இப்போது நம்ம ஆர்க் கட் பண்ணதை மார்க் பண்ணிக்கலாம். மேலேயும் கீழவும் மார்க் பண்ணிவிட்டு இன்ச்சி டேப்பை வச்சு இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்குங்க. அந்த ஆர்க்கில் இருக்க மாதிரி மேலேயும் கீழேயும் கரெக்டாக வச்சுட்டு சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஸ்கேல் வச்சு ஒரு கோடு போட்டுக்கலாம். கோடு போட்டு அதை அப்படியே நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். இப்போ ஃப்ரண்ட்டில் நமக்கு 2 பீஸ் கிடச்சிருக்கு. இந்த 2 பீஸ்க்கும் சென்டராக வந்து நம்ம வந்து 1/2 மீட்டர் கிளாத் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ 1/2 மீட்டர் கிளாத்தில் 10 இன்ச்சு அகலம் இருக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு மார்க் பண்ணி அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். பத்து இன்ச்சு அகலம் கட் பண்ணியாச்சு. இப்போ இதோட உயரம் வந்து சுடி கீழே வரைக்கும் நமக்கு தேவைப்படும். நெக்கிலேருந்து கீழே வரைக்கும் தேவைப்படும். இப்போ எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. மீதி இருக்க துணியில் நான் அதை ஒட்டு போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ எனக்கு எவ்வளோ கம்மியாக இருக்குன்னா 4 இன்ச்சு கம்மியாக இருக்குது. தையலுக்காக ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து துணியில் 4 இன்ச் மார்க் பண்ணி அதை கட் பண்ணி இதோட ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போது நல்ல பக்கத்து மேலே நல்ல பக்கம் இருக்கிற மாதிரி இப்படி போட்டுக்குங்க. 1/2 இன்ச் அளவில் தையல் போட்டு இப்படி பிரித்து விட்டுக்குங்க. பிரித்து விட்டு இது மேலே ஒரு படிமான தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இது மாதிரி நம்ம ஒட்டு போட்டு எடுத்தாச்சு. இந்த ஒட்டு போட்டதை வந்து நம்ம மேல் பக்கமாக வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம தைக்கும் போது மேல் பக்கத்தில் உள்ளே போயிடும், கீழே தான் நமக்கு தெரியும். அதனால நம்ம மேல் பக்கமாக வச்சுக்கிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இது மாதிரி பிரித்து இது மாதிரி போட்டுக்குங்க. இப்போ இது 3மே நல்ல பக்கத்தில் நம்ம போட்டு வச்சுருக்கோம். நல்ல பக்கம் போட்டு வச்சுருக்கோம். இப்போது ஒரு பீஸை மட்டும் எடுத்து அந்த சென்டர் பீஸ் மேலே இது மாதிரி கவுத்து போட்டுக்குங்க. இது மாதிரி கவுத்து போட்டு 2 நல்ல பக்கமும் உள்ளே இருக்கிற மாதிரி வரும். அப்போ வந்து 1/2 இன்ச் அளவில் 2 தையல் போட்டு எடுத்துக்கலாம். இது மாதிரி போட்டுட்டு இந்த ஓரத்தில் 1/2 இன்ச் அளவில் 2 தையல் போட்டு எடுத்துக்கலாம். 1/2 இன்ச் அளவில் தையல் போட்டதுக்கப்புறமா அது இப்படி பிரித்து விட்டுக்குங்க. பிரித்து விட்டுட்டு அது மேலேயே ஒரு படிமான தையல் போட்டு எடுத்துக்கலாம். இந்த ஓரத்தில் ஒரு படிமான தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பக்கம் தைச்சாச்சு. இதே மாதிரி இந்த பக்கமும் தைச்சிக்கலாம். இப்போது சென்டர் பீஸ் மேலே இந்த பக்கம் இருக்கிறத அப்படியே இது மாதிரி கவுத்து போட்டுக்குங்க. 1/2 இன்ச் அளவில் 2 தையல் போட்டுக்குங்க இந்த ஓரத்தில். போட்டுட்டு அதை பிரித்து விட்டுட்டு ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். இப்போ நம்ம 2 பக்கமும் ஜாயின் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா நம்ம இந்த சென்டரில் வந்து மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கு இப்படி இந்த துணியை 2ஆக மடித்து போட்டுக்குங்க. இது மாதிரி மடித்து போட்டதும் அது சென்டரை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதை பிரித்து விடுங்க. இப்போ சென்டர் மார்க் பண்ணதில் இந்த சைடு இருக்கிற துணியை இது மாதிரி ஃபோல்டு பண்ணி அது மேலே இப்படி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த பக்கம் இருக்க துணியும் இது மாதிரி ஃபோல்டு பண்ணி அது மேலே வச்சுக்கோங்க. மேலேருந்து 9 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு துணி நழுவாமல் இருக்கிறதுக்காக குண்டூசியால் பின் பண்ணிக்கோங்க. இப்போ மேலேருந்து இந்த 9 இன்ச்சு வரைக்கும் தான் நம்ம தையல் போட போகிறோம். இப்போ நம்ம சென்டராக ஃபோல்டு பண்ணது இந்த 9 இன்ச் வரைக்கும் 2 பக்கமும் தையல் போட்டு எடுத்துக்கலாம்.
மேலேருந்து இது மாதிரி 2 பக்கமும் தையல் போட்டிருக்குங்க. அந்த ஓரத்துலேயே தையல் போட்டதுக்கப்புறமா நம்ம நெக்கு வந்து கிராஸ் பீஸ் கொடுத்து தைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து 1.5 இன்ச் அளவில் இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அது வந்து கிராஸ் பீஸில் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது நெக்கை சுற்றி இது மாதிரி வச்சுட்டு 1/4 இன்ச் அளவில் தையல் போட்டு வந்துடுங்க. அப்படியே மடித்து உள்பக்கமாக ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரண்ட் சைடு இது மாதிரி கிராஸ் பீஸ் வச்சு தைச்சாச்சு. இதே மாதிரி பேக் பீஸ்க்கும் கிராஸ் பீஸ் வச்சு தைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் நெக்குக்கு வந்து கிராஸ் பீஸ் வச்சு தைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அடுத்ததான் நம்ம ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மீதி இருக்க துணியில் நம்ம ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி 4ஆக மடித்து போட்டுக்கோங்க. நான் ஸ்லீவோட சென்டராக வந்து மெரூன் கலர் கிளாத் வந்து அட்டாச் பண்ண போகிறேன். அதனால நான் ஓப்பன் பீஸில் எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மல் ஸ்லீவ்னால் ஃபோல்டு சைடு எடுத்துக்கோங்க. ஸ்லீவோட ஹைட்டு தையலுக்கெல்லாம் சேர்த்து நான் 15 இன்ச்சு வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ உயரம் வேணுமோ அவ்வளோ மார்க் பண்ணிக்கோங்க. 15 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிவிட்டு அங்கே ஒரு கோடு போட்டுக்கிறேன். இப்போது ஆமலோட அகலம் வந்து நான் 8 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். 8 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு தையலுக்காக 1.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். அப்புறம் இறக்கம் வந்து 3 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். 3 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அங்கே ஒரு கோடு வச்சுக்கலாம். இங்கேருந்து நம்ம மார்க் பண்ணதில் அப்படியே இப்படி வளைச்சி விட்டுக்குங்க. இது பேக் சைடு நம்ம வளைச்சி விட்டுருக்கோம். ஃப்ரண்ட் சைடுக்கு அப்படியே 1/2 இன்ச்சு உள்ளே இருக்கிற மாதிரி அதுக்குள்ளே ஒரு வளைவு போட்டுக்குங்க. இப்போ ஸ்லீவுக்கு வந்து நான் 5.5 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு தையலுக்காக 1.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ அப்படியே ஸ்கேலை வச்சு ஒரு கோடு போட்டுக்குங்க. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஃப்ரண்ட்டு வளைவு போட்டதை நம்ம கட் பண்ணக்கூடாது. பேக் சைடு இருக்கிறத சேர்த்து இப்படி கட் பண்ணிக்கோங்க. அந்த ஓப்பனை வந்து நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். அதை ஜாயின் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக நம்ம ஃப்ரண்ட்டுக்கு அந்த வளைவை கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ 2 ஸ்லீவுக்கும் நமக்கு மெரூன் கலர் கிளாத்தில் 2 பீஸ் தேவைப்படுது. உயரம் வந்து நம்ம ஸ்லீவுக்கு எவ்வளோ எடுத்துருக்கோமோ அதே அளவு எடுத்துக்கலாம். 15 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். அகலம் 1.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இப்படி கோடு போட்டுட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு 2 பீஸ் கிடச்சாச்சு. அந்த 2 பீஸில் ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க. ஸ்லீவில் நம்ம தனித்தனியாக கட் பண்ணதுனால 4 பீஸ் இருக்கும். அதில் 2 பீஸ் எடுத்து இப்படி போட்டுக்கோங்க. இப்போ இதை நம்ம பிரித்து போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இது மாதிரி பிரித்து போட்டுக்கோங்க. இப்போ சென்டராக வந்து மெரூன் கலர் கிளாத் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ 3ஓட நல்ல பக்கமும் மேலே இருக்கிற மாதிரி போட்டு வச்சுருக்கேன். இப்போ இந்த சைடில் இருக்க பீஸ் எடுத்து அந்த மெரூன் கலர் கிளாத் மேலே அப்படியே போட்டு 1/2 இன்ச்சு அளவில் அந்த ஓரத்தில் தையல் போட்டு எடுத்துக்கோங்க. தையல் போட்டதுக்கப்புறமா அதை பிரித்து விட்டுட்டு அது மேலேயே ஒரு படிமான தையல் போட்டு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த ஓரத்தில் இந்த சைடு இருக்க கிளாத் எடுத்து இப்படி திருப்பி போட்டு 1/2 இன்ச்சு அளவில் தையல் போட்டுக்குங்க. அதை பிரித்து விட்டுட்டு அது மேலேயே படிமான தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ தையல் போட்டதுக்கு அப்புறமா மெரூன் கலர் கிளாத்தை கீழே பைப்பிங் மாதிரி கொடுத்துக்கலாம். 2 இன்ச்சு அகலம் இருக்கிற மாதிரி மெரூன் கலர் கிளாத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து ஸ்லீவுக்கு கீழே இது மாதிரி வச்சுக்கோங்க. ஸ்லீவாக அது மேலே இப்படி வச்சுக்கோங்க. இப்போது ஸ்லீவோட ராங் சைடு கீழே பார்த்த மாதிரி வரணும். நம்ம அட்டாச் பண்ணுற கிளாத்தோட ராங் சைடும் கீழே பார்த்த மாதிரி வரணும். இப்போது ஒன்று மேலே ஒன்று இப்படி வச்சுட்டு 1/2 இன்ச்சு அளவில் இந்த ஓரத்தில் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம தையல் போட்டதை இது மாதிரி பிரித்து விட்டுக்குங்க. பிரித்து விட்டுட்டு இதை ஒரு மடிப்பு மடிச்சுட்டு அப்படியே இன்னொரு மடிப்பு மடிச்சிடுங்க. இப்போ இதை மடித்ததை அப்படியே ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போது இந்த ஸ்லீவை தைச்சாச்சு. இதே மாதிரியே இன்னொரு ஸ்லீவையும் நம்ம தைச்சி எடுத்துக்கலாம். 2 ஸ்லீவையும் தைச்சதுக்கப்புறமா ஒரு ஸ்லீவ் எடுத்து அது மேலே இப்படி போட்டுக்குங்க. இப்போ 2 நல்ல பக்கமும் உள்ளே இருக்கிற மாதிரி போட்டுட்டு அதை இது மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இப்போது சென்டராக மார்க் பண்ணி அங்கே ஒரு ஆர்க் கட் பண்ணிக்கோங்க. ஆர்க் கட் பண்ணதுக்கப்புறமா ஃப்ரண்ட்டுக்கு நம்ம இன்னும் வளைவு கட் பண்ணல. அந்த ஃப்ரண்ட் வளைவை திரும்பியும் வரைஞ்சி விட்டுக்குங்க. இதை 2ஆக பிரிச்சுட்டு அந்த வளைவை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வளைவை கட் பண்ணிவிட்டு அங்கேயும் ஒரு ஆர்க் கட் பண்ணிக்கலாம்.
இப்போ ஸ்லீவையும் ரெடி பண்ணிட்டோம். ஸ்லீவ் ரெடி பண்ணது இதையும் தனியாக வச்சுக்கோங்க. இப்போ ஃப்ரண்ட்டு போர்ஷனை இப்படி போட்டுக்குங்க. நல்ல பக்கம் மேலே இருக்கிற மாதிரி போட்டுக்குங்க. பேக் சைடோட நல்ல பக்கமும் மேலே இருக்கிற மாதிரி போட்டுக்குங்க. போட்டுட்டு ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். 1/2 இன்ச் அளவில் 2 பக்கமும் 2 தையல் போட்டு எடுத்துக்குங்க. இப்படி போட்டு எடுத்ததும் இதை அப்படியே இப்படி பிரித்து விட்டுக்குங்க. இப்போது இந்த பிசிரை பின்பக்கமாக பார்த்த மாதிரி வச்சு அது மேலே ஒரு படிமான தையல் போட்டு எடுத்துக்கலாம். படிமான தையல் போட்டதுக்கப்புறமா நம்ம ஸ்லீவ் அட்டாச் பண்ணிடலாம். இப்போது ஃப்ரண்ட் ஆர்க்கும் சென்டர் ஆர்க்கும் இது மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. சென்டர் ஆர்க் வந்து கரெக்டாக ஷோல்டர் ஜாயின் பண்ண இடத்துல இப்படி வச்சுக்கோங்க. ஃப்ரண்ட்டு பீஸில் பார்த்த மாதிரி ஃப்ரண்ட் ஆர்க் இருக்கணும். இப்போது இந்த ஸ்லீவை இது மாதிரி மடித்து போட்டுக்குங்க. இப்போது நல்ல பக்கத்து மேலே நல்ல பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுக்குங்க. வச்சுட்டு இந்த சென்டர்லேருந்து ஆரம்பித்து 1/2 இன்ச் அளவில் இந்த பக்கம் ஒரு தையல் போட்டுக்குங்க. அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு தையல் போட்டுக்குங்க. சென்டரில் ஆரம்பித்து 2 பக்கம் தைச்சதுக்கப்புறம் அது மேலேயே இன்னொரு தையல் நம்ம போட்டுக்கலாம். இதே மாதிரியே இந்த பக்கமும் ஸ்லீவை நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போது 2 சைடும் ஸ்லீவ் ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம சைடு ஜாயின் பண்ண போகிறோம். அது வந்து இது மாதிரி ஒன்று மேலே ஒன்று இருக்கிற மாதிரி இப்படி போட்டுக்குங்க. இப்படி மடித்து போட்டுக்குங்க. இப்படி மடித்து போட்டதுக்கப்புறமா இந்த இடத்துலலாம் நம்ம ஒரு குண்டூசி குத்திக்கலாம். அப்போ வந்து நமக்கு துணி நழுவாமல் இருக்கும். இந்த ஆர்க்கு கட் பண்ணோன்னா இந்த ஃப்ரண்ட்டும் பேக்கும் கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சு குண்டூசியால் குத்திக்குங்க. இப்போது தையலுக்காக நம்ம எவ்வளோ விட்டோமோ அதை தைச்சிட்டு வந்துடலாம். பக்கத்துலேயே 2 தையல் போட்டு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி அந்த பக்கத்துலேயும் நம்ம தைச்சிட்டு பக்கத்துலேயே 2 தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ 2 சைடும் தைச்சதுக்கப்புறமா அதை திருப்பி விட்டுக்குங்க. திருப்பி விட்டதும் கீழே வந்து 1 இன்ச் அளவில் மடித்து அப்படியே சுற்றி தையல் போட்டு வந்துடலாம். இப்போ நம்ம கீழே மடித்து தைச்சாச்சு. நம்மளோட A-லைன் ஃப்ரண்ட் பேனல் குர்த்தி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.